இயேசுவினால மன்னிப்பை பெற்ற எல்லாரையும் வேதத்துல பாருங்க, அவங்க இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்தினாங்க. பவுலாவே இருக்கட்டும், இயேசுவினால மன்னிப்பை பெற்றார். எந்த இயேசுக்காரங்களை அவர் தேவையில்லாம பகைச்சாரோ அடிச்சாரோ, அதே இயேசு அவரை சந்திச்சிட்டாரு. என்னைக்கு இயேசு தன்னை சந்தித்தாரோ அன்னைக்கே இயேசு சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு பவுல். ஏன் நடந்தாரு? அவருடைய நேசம் அவ்வளவு பெருசு. இயேசு கிறிஸ்துவின் நேசம் இத்தனை பேரை துன்பப்படுத்தின என்னையே நேசிச்சுட்டார், மன்னிச்சுட்டார். இனி என்னை மன்னிச்சவருக்கு தான் என் வாழ்க்கை. அவர் என்ன நடத்துறாரோ நடத்தட்டும். இன்னைக்கு நமக்கெல்லாம் சாட்சியாய் பவுலை வைத்திருக்கிறார். பவுலை சிந்திக்கும் போது ஒரே இயேசுவை மாத்திரமே பிரசங்கித்த மனுஷன், அந்த பவுலுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நம்மளை உடைக்குதுல. பவுல் இயேசு வந்துட்டாரு, எனக்கு இயேசு போதும்னு அவர் வாழ்ந்த நிதானமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்களை அந்த பவுலை போல வாழணுங்கிற ஒரு வாஞ்சையை கொடுக்குது. உனக்கு பவுல் அப்படின்னா பவுலா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருது அவங்களுக்கு. அந்த பேருக்கு எவ்வளவு காரியம். இயேசுவை அறிந்த நாள்ல இருந்து ஊரு பேரு கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இயேசுவே போதுன்ட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு அவருடைய பேரை எல்லாரும் பவுலா பவுலா. உனக்கு பால் பேர் வச்சிருக்காங்களா? பவுலா நீயே. அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமான்னு எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாரே. இயேசுவுக்கு குரல் கொடுத்த யாரையும் இயேசு இந்த பூமியில சோடையா விடலைங்க. இயேசுவுக்கு குரல் கொடுக்க ஆள் தேவையில்லை. இயேசு உங்களுக்கு குரல் கொடுத்திருக்காருன்னா நீங்க அவருக்கு தான் கொடுப்பீங்க, மாற்று கருத்தே இல்லை.